நுகர்பொருள் கலாச்சாரம் வந்துடுச்சு. தீபாவளி வந்தால் தான் தள்ளுபடி. எப்படியாவது உங்களை வாங்க வைக்கிறான். ஒருத்தன் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறான், சார் உன்னதமானவர்கள் வாங்கக்கூற வேட்டின்னு அவங்க கம்பெனி பேரை சொல்கிறான். அப்போ அது வாங்காதவன்லாம் கேட்டவன் அர்த்தம். நீ என்ன சொல்ல வர சார்? ஒன்றும் இல்லை, என் ஒய்ஃபு சொல்கிறாங்க, இந்த வாட்டி புது பட்டு போடுவேன், நல்லா வந்திருக்கு புதுசுண்ணா. என்னென்ன 3D அப்படின்னா அப்படி ஒன்று வந்துக்குதான். அது கட்டினா 3ஆ தேடி வாங்கலான்னு ஒன்றே பார்க்க முடியாது. இதில் 3. எனக்கு ஏதாவது நம்மளை எப்படியாவது வாங்க வச்சு நம்மளை அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும், நம்மளை கடன்காரன் ஆக்கணுன்றதுல தெளிவாக இருக்கானுங்க சார். 3 வைர வளையல் வாங்கினா 1 ஃப்ரீன்னு போடுறான். எதுக்கு வைர வளையலுக்கு? ஒரு நியாயம் இருக்க வேணாம். நான் சொல்கிறேன், விநாயகருக்கும் மொபைல் ஃபோனுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குதா? விநாயகருக்கும் மோதகத்துக்கும் கனெக்ஷன் இருக்குது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மொபைல் தள்ளுபடின்றான். ஏண்டா விநாயகருக்கும் அதுக்கு மொபைலுக்கும் என்ன சம்மந்தம்? சம்மந்தமோ இல்லையா, நீ வாங்கு, உன்னை தான் வாங்க வைக்கிறான்ல. ரொம்ப தெளிவாக இந்த புடவை கடையெல்லாம் பற்றி சொன்னான். ஐயோ அதெல்லாம் ரொம்ப நியாயம். அது உள்ளே போகும்போதுதேங்க அவன் தெளிவாக இருக்கான். ISO 2001 வாங்கி வச்சுருக்கிறான். ஒன்றும் இல்லை, ஒரு எமர்ஜென்சிக்கு வெளில வர முடியாது நீங்கள். அந்த அளவு தான் பில்டிங், 8 மாடி 10 மாடி. உள்ளே போகும்போதே நம்ம கையில் ஒய்ஃபு கையில் மல்லிப்பூ கொடுக்குறாங்க. எதுக்குன்னு தெரியல. நான் புடவை வாங்க வந்தேன், எனக்கு ஏன் மல்லிப்பூ? இதுங்க வாங்கின்னு போதுங்க. நம்ம கையில் ஒரு தொன்னையில் அல்வா ஒன்று வச்சு சின்ன ஸ்பூன் வச்சு உள்ள பசாருங்க. எதுக்குன்னு தெரியல. நான் அப்புறம் கேட்டேன், நேற்று என்ன ஏன் கொடுத்தேன்னு. சுண்டல் கொடுத்தேன்னு. நமக்கு என்ன கொடுக்கணும் நம்ம முடிவு பண்ணிக்கிறான் பாருங்க. உள்ளே போனால் வெறும் பெண்கள் கூட்டம்தான். திரும்பி பார்க்குறேன், நம்மளை மாதிரி ஒரு 10-15 பலியாடு. இதுங்க அது வாசப்படி வரையும் தாங்க. நம்ம அதுக்கப்புறம் போய் அந்த ஜோதியில் ஐக்கியம் ஆகிடும். போய் எடுத்து துணியை எடுத்து அந்த கடைக்கார பையன்கிட்ட கேட்குது, எனக்கு எப்படி இருக்கு? அவன் நல்லா இல்லைன்னு சொன்னால் இன்னும் 10 எடுக்கணும். அதுக்காக அவன் இத்தோட முடிட்டோம், நல்லா சூப்பர்னு சொன்ன உடனே அதை எடுத்து நம்மக்கிட்ட வருவாங்க. செகண்ட் ஒப்பீனியன் தான் நம்ம. ஏங்க இது எப்படி இருக்கு? நான் அதான் அவரே சொல்லிட்டாரு, வாங்கி. ஆனால் அது கூட இருக்குது. ஆக பண்டிகைகளாக பக்தியுடன் கொண்டாடுவதை விட்டுவிட்டோம். பண்டிகை ஆடம்பரமாக மாறிவிட்டது.